வணக்கம். ராஜ்பாயை தொடர்ந்து நம்முடைய மகிழ்விக்க வருகிறார் சட்டசாமி கெட்டசாமி. ராஜ்பாய் நம்முடைய ஐஎன்எச்சில் இருந்து நம்முடைய மகிழ்வித்து வரும் சில பல காட்சிகளை நம்ம சில நாட்களாக இன்டர்நெட்டில் பார்த்து முயன்றிருப்போம். அதே போல் நம் சட்டசாமி கெட்டசாமி என்றவர் தற்போதாக படையை கொண்டு வருகிறார். இவரது மகிழ்ச்சியை பார்த்து நம்ம மகிழ்வோம். சட்டசாமி கெட்டசாமி வழங்குவோர் டார்ஜிலிங் ஹெர்பல் ஆயில், டாபர் அமலா ஆயில், ரிபமெட்ரிக் ஆயில், இந்துலேகா பிருந்தா ஹேர் ஆயில் மற்றும் ஏ கிளாஸ் பி கிளாஸ் மாணவர்கள். சொட்டசாமி கெட்டசாமியை பற்றி தெளிவாக தெரிந்த அவர் காலேஜில் அவர் கூட படித்த மிகவும் ஒரு பெரிய மனிதனாகிய தினேஷ் அவர்களை நாங்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக அழைக்கிறோம். வணக்கம் சார், எங்கள் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் தினேஷ், கிங் ஆஃப் தி ரேடியோ சேனல். சரி, உங்களுக்கு சொட்டசாமி கெட்டசாமின்னு இப்போ பரவலாக ஒரு மகிழ்ச்சி காமெடி சீரியல் படைப்பு வருகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு முழுசாக தெரியாது சொல்லணும். அவரை பற்றி கொஞ்சம் சில அறிவு சொல்லுங்க. பேசிக்கலி நல்ல பையன் தான். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றதுன்னா சார், ரேடியோலஜி சார், கிங் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இன் ரேடியோலஜி தினேஷ் சார் என்ன சொல்ல வரோம்னா சொட்டசாமி பற்றி அவர் ரொம்ப நல்லவர்ன்றார். அவர் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் நம்மள மகிழ்விக்கிறதுல ரொம்ப நல்லவராக இருக்காரு, ரொம்ப காமெடியான ஆக்டராக இருக்காரு. அவருக்கு சொட்டை எப்படி உருவாச்சு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து மரபியல். ஓ, ஜெனட்டிக் ஜெனட்டிக் முறையில அப்போ அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் இருந்தா, இந்த மாதிரி இருந்திருந்தா இல்லை அவங்க தாத்தாவுக்கு இவங்க முன்னாள் அந்த மாதிரி மரபு யாரும் இருந்திருக்கா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு சொல்றது தெரியாது? சொல்லுங்க. இவர்கிட்ட அவர் சொல்றது தெரியும். பட் அவரை பத்தி முழு விஷயத்தையும் தெரிஞ்சா ஒரே கிங் ஆஃப் தி ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் ஒன்லி தினேஷ் மொத்தக்கா. அவர் தான் அவங்களுக்கு சொட்டசாமி பத்தி முழுசா தெரியும்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. சார் அவர் எப்படின்னா சார் உணவு எடுத்துப்பாரு. இந்த கேள்வி நான் ஏன் உங்களுக்கு கேட்கறேன்னா, சில பேருக்கு உணவாளர்களும் இந்த மாதிரி ஆகும் பார்த்துருக்கீங்களா? சொட்டது இந்த கேள்வி இருந்தது சார். எனக்கு எங்கேயாவது சரி, பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். அவர் உணவை எப்படி எடுத்துப்பாரு? நார்மலாக சாப்பிட்றோம். நாம தான் பண்ணுறோம் சார். அவங்க நிறையா சாப்பிடுவோம். அவன் எப்படி மூலிகை மாதிரி அவர் மூலிகை எல்லாம் சாப்பிட்டாரு. எப்படி சார் ஒரு ஆஃப்டர்நூன் அதிகமாக சாப்பிட்டாரா இல்லை நைட்டு? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் அப்படி சாப்பிட்றோம். கிங் ஆஃப் தி ரேடியோலஜி டிபார்ட்மெண்ட் அவர் என்ன சொல்ல வராருன்னா, மத்தியானம் சதீஷை சாப்பிடுறது தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸே மொத்த சாப்பாடே சாப்பிட்றதுனால அவருக்கு சரி சார். இப்போ வந்து ராஜ்குமார் ஐஎம்எஸ்ல பெரிய இதுவாக இருந்தாரு. யாரு எந்த இந்த உலகத்துக்கு அவர் தான் மிகப்பெரிய ஒரு சாமியா இருந்தார். இப்போ அவரே ஒரு பீட் பண்ணிக்கிட்டு சொட்டசாமி கெட்டசாமி ஒரு புதுசா ஒரு உருவாகி இருக்கிறாருன்னா அது என்ன காரணம்? எப்படி பீட் பண்ணாரு? என்ன ஒரு திறமையான அவரோட கிங் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ரேடியோலஜி ஆஃப் தினேஷ் என்ன சொல்ல வராருன்னா, RS தினேஷ் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த உழைப்பு, அவரோட திறமை எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து படிச்சு கற்று மற்றவங்க சந்தோஷமா வைக்கணும்னு சொல்லி நினைச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுத்து வந்திருக்காருன்னு சொல்றாரு. சரிங்களா? சரி, அவர் சென்னை போறாருன்னு சொல்லுங்க. நீங்க அவர் எப்படி சென்னை சின்ன வயசுல இருந்து எப்படி படிச்சாரு அந்த கதை அவரோட ஹிஸ்டரியை சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் முடிச்சாரு. அப்புறம் நர்சிங் படிக்கலாம்னு முடிவு பண்ணி கிங் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ரேடியோலஜி ஆஃப் தினேஷ் என்ன சொல்ல வராருன்னா, சின்ன வயசுல இருந்து அவரை சொந்த உழைப்பான படிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் சின்னதாக வேலை செய்து அவரே ஸ்கூலுக்கு போய் பணம் கட்டி 12ஆம் வகுப்பு வரைக்கும் தானே படித்து எந்த டியூஷனுக்கும் போக அவர் சொந்த உழைப்பாக படித்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் காமெடியாக மக்களுக்கு நடத்தி கொள்கிறார். இது தற்போது நிலவரப்படி ஸ்ரீனிவாசன் ஒரு நபர் சதீஷுக்கு மிகவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என அறிமுகப்படுகிறது. நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பரவலாக நியூஸ் போய் இருக்குது. அவரே மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் பரவிட்டு வருது. அந்த மொபைல் நம்பர் நம்மளுக்கு வச்சுட்டு நம்ம சீனிவாசன் என்பவர்களுக்கு கால் பண்ண போகுது. ஹலோ ஹலோ சார். ஹலோ சார், சீனிவாசன் சார் கேட்குங்களா? ஆமாங்க சார். நீங்கள் யாரு சார்? நாங்கள் வந்து தர்மராஜன் பேசுகிறேன் சார். நாங்கள் சொட்டசாமி கெட்டசாமி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் சார். சொல்லுங்க சார். சார், சொட்டசாமி கெட்டசாமின்றவர் உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமாம் சார். கடந்த 3 ஆண்டுகளாக என் கூட தான் படிச்சுட்டு வராது.
சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுமா? அவர் மிகவும் திறமையானவர். சிலருக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்ட சறுக்கு மரம் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அது காலேஜ் கிரவுண்ட் எல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அமைக்கல. அவர் மண்ணிலேயே ஏறி விளையாடுறது, வாலிபால் எல்லாமே அவர்கிட்டயே இருக்குது. மற்றபடி அவரை பற்றி வேறு எதுனா நீங்களே கேளுங்க சார். சார் அவர் வந்து உங்க கூட படித்தவரா? உங்க கூட? ஆமாம் சார், 3 ஆண்டுகளாக பிஎஸ்சி படிச்சுட்டு வர்றாரு. சொட்டசாமி கெட்டசாமி பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறார். புதிய தகவல் நம்மளுக்கு பரவிவருகிறது. நம்மளுக்கு தெளிவாக சீனிவாசன் கூறியிருக்கிறார். சார் உங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேறு சர்ச்சுக்கும் சார். இப்போ நம்ம சீனிவாசன் நிறைய பேசுகிறோம். அவரோட ஃப்ரெண்டு நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சொட்டசாமி கெட்டசாமிக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு மனிதர்களுக்கு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளவர் எம் தர்மராஜ், கேமராமேன் பி நாகராஜ், எடிட்டர் டி ஜெயபிரகாஷ், மூலமுசுந்து எம் சீனிவாசன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக கண்டு மகிழ்வதற்கு அருண் செவிலியர் கல்லூரிக்கு நாள் 2/9/2014 நேரம் மதியம் 12 மணி அன்று வந்து கண்டு மகிழும். மிகவும் நன்றி. சொட்டு சொட்ட